திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம் வந்து அலிஷா அப்துல்லா அவங்களை குறித்துன அந்த சர்ச்சை பேச்சு. அவருடைய மை இந்தியாவில் அவர் போட்டிருக்கிற அந்த தம்ப்லைன் மட்டும் படிக்கிறேன் பாருங்க. விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் வீடியோ எடுத்து மிரட்டும் த்ரீஷா, எதிர்த்து போராடும் எஸ் ஏ சந்திரசேகர், பாஜக ராஜாவின் மன்மத லீலைகளும் கிறிஸ்தவ பாதிரியாரின் அந்தரங்கமும். இது எப்படி இருக்கு? அது என்ன கிறிஸ்தவ பாதிரியார்? விஜயின் பாலியல் தொல்லையால் த்ரீஷா தாயாருடன் ஏற்பட்ட தகராறு, கண்ணீருடன் பகிர்ந்த பாதிரியார். அதோட உச்சபட்சம் எனக்கு இதுதான் சார் வருத்தம். எனக்கு இந்த ஒன்று தான் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை, சுத்தமாக இல்லை. நான் படிக்கிறேன் பாருங்க. முஸ்லீம் பெண்களை நாசமாக்கிய விஜய், கூட்டி கொடுத்த ராவுத்தர், காட்டி கொடுத்த முஸ்தபா. அயோக்கியத்தனமா இருக்கு சார். இல்லை, இந்த வீடியோ இன்னும் இருக்கா சார்? என்ன சார் இருக்காருங்க? நீங்கள் அது பாருங்க சார், இங்கே பாருங்க. இதெல்லாம் ஏப்ரல் மாதம் போட்டது சார். எப்போ போட்டதுன்னு நினச்சாதீங்க. தேர்தல் பிரச்சார காலத்தில் போடுறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? சட்டம் வேலை செய்யுது சார், அவ்வளோதான். நாளைக்கு நானும் சொல்லுவேன், நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாலும் கூட எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம எனக்கு முதல்ல குத்தக்கூடாது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படி எனக்கு அந்த நெருடல் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு நெருடல் இருந்தால் தானே நீங்கள் வந்து ப்ரைவேட் பண்ணுறீங்க. ஆமாம். இல்லை, அந்த பேட்டியில் நான் பார்க்குறேன், முக்தார்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த குழந்தைலாம் பிறந்ததை நீ ஏன் வெளியே காட்டுற, உன்னை வந்து 4 பேர் 4 விதம் பேச மாட்டாங்களா, நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்கிறார் சார். இதில் என்ன சார் இருக்குது? அவங்க குழந்தைய அவங்க காட்டுறாங்க, இதில் என்ன இருக்குது? என்ன தப்பு? ஆர்டர் போடுறாரு, அது தப்புங்க, அவங்க பர்சனலுங்க. அது இழிவுபடுத்தி பேசுறதோ அல்லது கேலி கிண்டல் பேசுறதோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வரம்பு லிமிட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் திருச்சி சூர்யாவும் சரி, முக்தாரும் சரி, அவங்க அந்த எல்லையெல்லாம் உடச்சி வெளியே போயிட்டாங்க. ஒரு லிமிட் தாண்டி நம்ம காயப்படுத்தும் போது 3 வருஷமா அலிஷா அப்துல்லாவை டார்கெட் பண்ணுறாங்க. நிறைய வீடியோக்களில் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க பிஜேபியில் சேர்ந்தவங்க. குழந்தைகள் குறித்து என்ன பேசினாங்க? அதில் பேசும்போது கேட்டால் அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு. அவங்க ஏற்கனவே வந்து முதல் திருமணத்தை டைவர்ஸ் பண்ணி 2வது திருமணம் பண்ணாங்க. அந்த திருமணம் குறித்தும் அந்த பிறந்த குழந்தைகள் குறித்து இவங்க வந்து முகத்தோற்றத்தை வச்சு மையப்படுத்தி பேசுனாங்க. அது உள்ளபடியே இது யாருமே ஏற்றுக்க முடியாது. அது ரொம்ப அதாவது அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப எல்லை கடந்து போயிட்டு இருக்காது. நீங்கள் பழைய லேகியா வியாபாரி மாதிரியே நீங்கள் பேச முடியாது சார். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமான் அவர்களை இவங்க பேசுகிறத பேச்சு கிடையாது. நீங்கள் அதெல்லாம் மறந்துடுறீங்க. என் மைண்டில் அப்படியே நிற்குது. சீமான் குறித்தும் சீமான் துணைவியார் குறித்து எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த விஜயலட்சுமியை கூட்டு வந்துட்டு இவர் பண்ணார் பாருங்க. இங்கே கூட்டு வந்துட்டு அவங்கள வந்து கடைசியாக அந்த அம்மாவே என்ன சொல்லிச்சுன்னா வந்து முக்தாருக்கு எதிராக பேசிட்டு போச்சு. புரிஞ்சிச்சு, இவனுங்க நம்மளை வச்சு காசாக்குறானுங்க, பணம் பண்ணுறானுங்க இந்த பிரச்சனையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே விஜயலட்சுமி வந்து எதிராக பேசினாங்க. யாருக்கு? முக்தாருக்கு எதிராக பேசினாங்க. இஸ்லாமிய வகுப்பு சார்ந்தவங்க அவங்க அந்த பிஜேபி இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்களே, அவங்க விருப்பம் அவங்க சேர்ந்துடுறாங்க. அது ஒரு காரணம். அதை கடந்து இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து திமுகவோட விசுவாசி. திமுக விசுவாசத்தை வந்து நெஞ்ச நக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்ச நக்கிறதுலையோ அல்லது உதயநிதி அவர்கள் நெஞ்ச நக்கிறதுலையோ பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த நெஞ்சை பொலந்து கிழிச்சு நக்குனீங்க பாருங்க, அப்போ தான் சிக்கலாச்சு. நெஞ்ச நக்கிறதுக்கு ஒரு அளவோடு நக்கணும். ஏன்னா 50,000 கொடுத்துட்றான், 2 போலீஸ்காரனை கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்துட்றான். அது நீங்கள் ஒரு அளவோடு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. சட்டையை மட்டும் காட்டிட்டு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நெஞ்சை குத்தி கிழிச்சு நக்குனீங்கல்ல, அதோட விளைவு தான் இது. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம் வந்து அலிஷா அப்துல்லா அவங்களை குறித்துன அந்த சர்ச்சை பேச்சு. முக்தாருக்குமே வந்து போலீஸ் வலைவீச்சு வந்து போட்டிருக்காங்க கைது பண்ணுறதுக்காக. அலிஷா அப்துல்லா குறித்து என்ன பேசினாரு? ஏன்னா அலிஷா அப்துல்லா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா? என்ன நடந்துச்சு? இது ஒரு 3-4 வருஷமாகவே நடக்குது பிரதாப். ஒரு 3-4 வருஷமாகவே வந்து திருச்சி சூர்யா வந்து ஒரு கமர்ஷியலாக பேசக்கூடிய நபர் கிடையாது தான். பணம் வாங்கிட்டு கமர்ஷியலாக பேசக்கூடிய நபர் கிடையாது. அவருக்கு உள்ள வசதிக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. கன்வீனியன்ஸ்லாம் அவருக்கு கொடுக்கணுமா, அது அவசியமே கிடையாது. ஆனால் கமர்ஷியலாக பேசக்கூடிய நபர் இல்லை. இருந்தாலும் வந்து கன்வீனியன்ஸுக்காக பேசக்கூடிய நபரும் கிடையாது. அது உள்ளபடி கரெக்டாக. ஆனால் அவர் பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டேத்தியாக பேசுகிறது இருக்கு இல்லையா, அது அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இழிவாக பேசுகிறது ஒன்று இருக்குல்ல. அந்த இழிவுன்றது வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டோடு இருந்ததுன்னா அந்த இழிவுன்றதே தெரியாது. அவர் இழிவெல்லாம் பேசலைங்க, இருக்கிறதானங்க பேசுகிறாரு அப்படின்னு போயிடும். இப்போ எல்லோரும் தான் பேசுவாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்வை சில பேருடைய பார்வை இருக்குன்னு கேட்டால் நம்ம வந்து ஒருத்தர் அப்யூஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிற நடக்கிற விஷயம் என்னமோ அதை பேசி தான் ஆகணும். இப்போ உதாரணம் சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு தடவை நான் வந்து என்னடா இது கண்ணகிக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு குஷ்புவை சொன்னேன். சரி, என்னங்க கண்ணகியோட சொல்லுங்க. ஏங்க நான் சொல்லங்க, கண்ணகின்னு அவங்க தாங்க சொல்லிக்கிட்டாங்க. அவங்க சொன்னதானே நான் சொல்கிறேன்.
நான் கண்ணகியும் அப்யூஸ் பண்ணலை, குஷ்பியும் வந்து அப்யூஸ் பண்ணலை. அவங்க சொன்ன வார்த்தையை சொன்னேன். என்னடா இது கண்ணகிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த மாதிரி ஒரு இழிவுபடுத்தி பேசுகிறதோ அல்லது கேலி கிண்டல் பேசுகிறதோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வரம்பு லிமிட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் திருச்சி சூர்யாவும் சரி, இவரும் முக்தாரும் சரி, அவங்க அந்த எல்லையெல்லாம் உடச்சின்னு வெளியே போயிட்டாங்க. அந்த ஊடக வரம்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ அது போகும்போது கேட்டால் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தும் போது ஒரு லிமிட் தாண்டி நம்ம காயப்படுத்தும் போது, இப்போ எனக்கு சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் கூட நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அலிஷா அப்துல்லா வந்து நேற்று பேட்டி கொடுத்ததுக்கான காரணம் என்ன எதை குறித்து இல்லை, இது நேற்றுன்ற அதனால தான் நான் சொன்னேன் 3 வருஷமாக வந்து இருக்குது. இவங்க 3 வருஷமாக அலிஷா அப்துல்லாவை டார்கெட் பண்ணுறாங்க. நிறைய வீடியோக்களில் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க பிஜேபியில் சேர்ந்தவங்க. குழந்தைகள் குறித்து என்ன பேசினாங்க இவங்க சமீபத்தில் பேசின அந்த பேச்சு என்ன கேட்டால் அதை அவங்க ப்ரைவேட் பண்ணிட்டாங்க. அது நான் பார்த்துட்டேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதில் பேசும்போது கேட்டால் அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறந்திருக்கு போல இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து முதல் திருமணத்தை டைவர்ஸ் பண்ணி 2வது திருமணம் போல இருக்குது. அந்த திருமணம் குறித்தும் அந்த பிறந்த குழந்தைகள் குறித்து இவங்க வந்து முகத்தோற்றத்தை வச்சு மையப்படுத்தி பேசினாங்க. அது உள்ளபடியே இது யாருமே ஏற்றுக்க முடியாது. அது ரொம்ப அதாவது அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப எல்லை கடந்து போயிட்டு அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது தாண்டி அரசியல் காரணங்கள் இருக்கான்னு கேட்டால் காரணங்கள் இருக்கலாம். அவர் வந்து விஜய் குறித்து அவர் பேசின வந்து அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, முக்தாரே முக்தாருடைய கேள்வியாக இருக்கட்டும், வந்து அந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய அரசு எல்லாரையும் பழிவாங்குற அரசு மாதிரி தெரியல எனக்கு இது வரைக்கும். இல்லை, நான் பழிவாங்குற அரசியல் நான் சொல்லலை பிரதாப். இந்த நடவடிக்கை வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க முக்தார் மீது இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, இந்த நடவடிக்கை சரியானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரியானதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அலிஷா அவர்கள் குறித்து 3 வருஷமாக வந்து ஒருத்தரையே டார்கெட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. என்ன காரணம்? அது ஒரு வேளை வந்து அவங்க இல்லை 2 இருக்கு. ஒன்று பர்சனல் வெஞ்சர்ஸ் இருக்கும், 2வது இல்லை குறிப்பிட்ட ஒருத்தவங்களை பற்றி பேசினா பார்க்குறாங்க. இல்லை பர்சனல் விஷயமானு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அவங்க சார்ந்திருக்கிற கட்சி வந்து ஒரு மதவாத கட்சி பிஜேபி இருக்கட்டும். அந்த கட்சியில வந்து இவங்க போய் இணைஞ்சிட்டாங்களேன்ற அந்த வெஞ்சன்ஸ் இருக்கலாம். இது எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு. இருங்க, அதை சொல்லி முடிச்சிடுறேன். அத்தாரிட்டி ஒன்றும் முக்தார் கிடையாது. இல்லைம்மா, நான் சொல்லி முடிச்சிடறேன் இருங்க. அது சொன்ன பிறகு நீங்கள் கேளுங்க. இப்போ முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு மைனாரிட்டி இஸ்லாமிய வகுப்பு சார்ந்தவங்க. அவங்க அந்த பிஜேபி இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்களே, எப்படி வந்து நம்ம வேலூர் அந்த இப்ராஹிம் எப்படி பிரச்சனையா அதே மாதிரி இவங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க விருப்பம் அவங்க சேர்ந்துடுறாங்க. அது ஒரு காரணம். அதை கடந்து இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து திமுகவோட விசுவாசி. சரி, யார்? அதுதான் இங்கே நீங்கள் கவனிக்கணும். திமுக விசுவாசத்தை வந்து நெஞ்ச நக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்ச நக்கிறதுலையோ அல்லது உதயநிதி அவர்கள் நெஞ்ச நக்கிறதுலையோ பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த நெஞ்சை பொலந்து கிழிச்சு நக்குனீங்க பாருங்க, அப்போ தான் சிக்கலாச்சு. நெஞ்சை நக்கிறதுக்கு ஒரு அளவோடு நக்கணும். ஏன்னா 50,000 கொடுத்துட்றான், 2 போலீஸ்காரனை கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்துட்றான். அது நீங்கள் ஒரு அளவோடு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. சட்டையை மட்டும் காட்டிட்டு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நெஞ்சை குத்தி கிழிச்சு நக்குனீங்கல்ல, அதோட விளைவு தான் இது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. ஆனால் இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏற்கனவே ஒரு முறை முக்தாருக்கு வந்து இப்போது நான் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து போலீஸ் வந்து அவர்கிட்ட போனாங்க, அவரை கூப்பிட்டு விசாரித்துக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க, நைட்டு உட்கார வச்சாங்க, அப்புறம் வந்து கூப்பிட்டு போய் விட்டாங்கன்னு சொல்லி வந்துச்சுல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். இதனுடைய தொடக்கம் எங்கே இருந்ததுன்னா, இந்த 3 வருஷமாக வந்து இவர் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த பெண் குறித்து பல வீடியோக்கள் போட்டிருக்கிறாரு. சரி, அந்த வீடியோ மட்டுமே இல்லாமல் மற்ற நிர்வாகத்தை குறித்தும் வீடியோக்களை அவர் போட்டிருக்கிறாரு. இப்போ நல்லா ஒரு விஷயம் எடுத்துங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், அந்த 22ஆம் தேதி நடந்த கதைக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இது நான் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், உங்களுக்கு தான் இந்த ஸ்டுடியோ எல்லாமே உங்களுக்கு தான், கேமரா வந்து ஆங்கர் எல்லாமே நீங்கள் தான். நான் பேசிட்டு போயிடுறேன். பேசிட்டு போன பிறகு நீங்கள் தம்ப்லைன் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது தெரியாது. ஆமாம், நீங்கள் என்ன வைக்கிறீங்க தெரியாது. அதுக்கப்புறம் வந்து என்னப்பா நான் பேசுறது வைக்கிறேன், நான் பேசாத ஏதோ வச்சிருக்கியே அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். என்னப்பா நான் பேசுறது வைக்காமல் வச்சுருக்கேன். இல்லை ஒரு பேசாத நீங்கள் வச்சுருந்தா கூட யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அருவருப்பாக ஆபாசமாக நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு அது கடமை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த தம்ப்லைன் வந்து மாற்றுங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த வாட்டர்மலான் திவாகர்னு ஒருத்தன் இருக்கான்ல, ஒரு மென்டல், அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே வார்த்தையை சொல்லி மென்டல்னு சொல்லி பேசியிருந்தேன். ஏன்னா அவன் நடவடிக்கைலாம் வந்து ஒரு மென்டல் தனமான நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன்.
ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஊடகத்தில் வாட்டமலம் திவாகருக்கு ஹெச்ஐவின்னு போட்டாங்க. நான் அப்படி பேசவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது மென்டலுங்க, மென்டல் மாதிரி ஆக்ஷன் இருக்குன்றது உண்மை. நான் மறுக்கவே இல்லை, இப்போவும் மறுக்கலை. ஆமாம் மென்டல் ஆமாம் சொன்னேன். ஆனால் போட்டவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வாட்டமலம் திவாகருக்கு ஹெச்ஐவின்னு போட்டாங்க. வாட்டமலம் திவாகருக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் டைவர்ஸ் ஆகிருக்கு, தகவல் இருக்குது. அப்போ என்ன ஆகும், எத்தனை பேர் பாதிக்கும் அது? இப்போ புரியுதுங்களா? நீங்கள் இந்த நுணுக்கத்தை புரிஞ்சிங்க. நீங்கள் மென்டல்னு சொன்னால் அவனோட போச்சு. ஆனால் நீங்கள் ஹெச்ஐவின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு கடந்த காலத்தில் 2 வாழ்க்கை இருந்திருக்கு. ஃபோனை போட்டு பிடிச்சி ஏறி விட்டேன். எப்படி இந்த மாதிரி வைப்பீங்க நீங்கள்? நான் பேசியிருக்கிறேன் அப்படி உள்ள அப்படி சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். இது நான் ஊடகத்தில் ஒரு செலிபிரிட்டியாக போய் பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது, ஒரு கெஸ்ட்டாக போய் பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் முக்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓன் கண்டென்ட்டு, ஓன் ஆங்கரிங்கு, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லப்படுது இதில். அந்த அப்போ எவ்ரி திங் அந்த மீடியாவில் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது, முக்தாருக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க சொன்னால் அப்போ நீங்கள் எவ்வளோ உங்களுடைய கவனத்துக்கு உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கணும். இப்போ நான் ஒரு மீடியாவில் போய் பேசுகிறேங்க, அங்கே ஒரு ஆங்கரிங் நான் கிடையாதுங்க, கண்டென்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கண்டென்ட் தான் பேசுகிறேங்க, அந்த அவங்க ஸ்டுடியோங்க நான். ஆனால் ஒட்டுமொத்த இன்சார்ஜ் நீ தான், மை இந்தியாவுக்கு நீ தான் இன்சார்ஜ். அப்போ நீங்கள் பேசக்கூடிய எல்லாமே நீங்கள் தானே எடுக்கிறீங்க. ஒரு 4 தம்ப்நெயில் படிக்கிறேன் கேளுங்க. அவருடைய மை இந்தியாவில் அவர் போட்டிருக்கிற அந்த தம்ப்நெயில் மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். சும்மா ஒரு 10 முன்னாடி பாருங்க. திருப்பரங்குன்றம் பக்கா ஸ்கெட்ச், ஜிஆர் சாமிநாதன் பரபரப்பு வீடியோ லீக். யார் தெரியுமா ஜிஆர் சாமிநாதன்? நீதியரசர். விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் வீடியோ எடுத்து மிரட்டும் த்ரீஷா, எதிர்த்து போராடும் எஸ்.ஏ. சந்திரசேகர். மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாற்றணும் கருத்தர். அப்போ அந்த அல்லா போடியா நீ? போட மாட்டேன். கேள்வி கேட்டாரே கேள்வி. பாஜக ராஜாவின் மன்மத லீலைகளும் கிறிஸ்தவ பாதிரியாரின் அந்தரங்கமும். இது எப்படி இருக்கு? அது என்ன கிறிஸ்தவ பாதிரியார் சொல்லுங்க சார், எனக்கு தெரியல சார். புரியுது. பாதிரியார்னா முடிஞ்சிச்சு, அது என்ன கிறிஸ்தவ பாதிரியார்? பத்தினி வேஷம் கலைந்தது, அண்ணாமலை கையில் எடுத்த மேஜிக், பகீர்கிழமும் பாபு பரமேஸ்வரன் சொல்லிட்டு போட்டிருக்காரு. அல்லாவையும் மறுமையும் நம்புகிறவர்கள் விஜயுடன் கைகோர்க்க மாட்டார்கள் அப்படின்னு. இதுக்கு எதுக்கு நீங்கள் அல்லாவை இழுக்கிறீங்க? அல்லாவை நம்புறவங்க பார்த்தீங்கன்னா அப்போ இது எல்லாம் மத ரீதியாக நீங்கள் கொண்டு போகிறீங்கல்ல. சரி, இது கூட போட்டோம். விஜயின் பாலியல் தொல்லையால் த்ரிஷா தாயாருடன் ஏற்பட்ட தகராறு, கண்ணீருடன் பகிர்ந்த பாதிரியார். இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமா. இதெல்லாம் நீங்கள் பாருங்க எப்படி பாருங்க. நீங்கள் எவ்வளோ வேணா சொல்லலாம் சார், அதை விட உச்சபட்சம் எனக்கு இதுதான் சார் வருத்தம். எனக்கு இந்த ஒன்று தான் எனக்கு உடன்பாடே இல்லை, சுத்தமாக இல்லை. நான் படிக்கிறேன் பாருங்க. முஸ்லீம் பெண்களை நாசமாக்கிய விஜய், கூட்டி கொடுத்த ராவுத்தர், காட்டி கொடுத்த முஸ்தபா. அயோக்கியத்தனமா இருக்கு சார். இல்லை, இந்த வீடியோ இன்னும் இருக்கா சார்? என்ன சார் இருக்காருங்க, இருங்க அதை பாருங்க சார். இங்கே பாருங்க, இந்த வீடியோ பிரைவேட். எப்படி சார் சொல்லுங்க சார்? இப்போ தப்புன்னு தெரியாம பிரைவேட் போடுறீங்க. ஆமாம், எல்லாம் இப்போ நேற்று நடந்திருக்கு இந்த பிரைவேட்லாம். அவ்வளோ அருவருப்பா ஆபாசம். இப்போ பார்த்துங்க, இப்போ இதெல்லாம் நேற்று நடந்தது சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பாலியல் வீடியோ விவகாரம், பதவியை ராஜினாமா செய்த நயினார், முழுக்க சீக்கிரட்டை லீக் செய்த சூர்யா சிவா, அவரை தான் இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எது நான் கொண்டாடலை இந்த கைதை நான் கொண்டாடல. அவருடைய வீடியோஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, முழுக்க பெண்கள் சார்ந்த ஆபாசம். முஸ்லீம் பெண்கள் ஏன் சார் சொல்றீங்க? நீங்க முதல் பாயிண்ட், நீங்க பெண்களை நாசமாக்கிய விஜய்னு சொன்னாலே அதுவே தப்பு. நம்ம பேசுறதே என்ன பேசுவோம் தெரியுமா? பெரும்பாலும் இந்த ரூட்ன்ற அமைப்பை வச்சு தான் நம்ம பேசுவோம். சரிங்களா? அதில் கூட குறிப்பிட்டு நம்ம நடிகை பேரை கூட சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த ரூட்ன்ற அமைப்பை நம்ம இப்பவும் பேசலாம், அது வேற. ஆனால் நீங்கள் சொல்லும் போது பெண்களை நாசமாக்கிய விஜய்னு சொல்றது சார், முஸ்லீம் பெண்களை நாசமாக்கிய விஜய் என்ன இது? இல்லை, இதுவே ரொம்ப தப்பான வார்த்தை. இல்லை தப்பு, அதுவே தப்புன்றேன் நான். அதுவே பெண்களை நாசமாக்கிய விஜய்னாலே உங்களுக்கு ஆதாரம் வேணும். இல்லை, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ப்ளூரல், அதில் என்னன்னா கற்பழித்த, ரொம்ப அயோக்கியத்தனம், கற்பழித்த முஸ்லீம் பெண்களை கற்பழித்த விஜய்னு நீங்கள் சொல்றீங்க. இதெல்லாம் ஏப்ரல் மாதம் போட்டது சார். எப்போ போட்டதுன்னு நினச்சிடாதீங்க. ஏப்ரல் மாதம், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் அதாவது இந்த மாதம் கேம்பெயின், இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் போடுறீங்க. அப்போ எப்படி இருக்கும்?
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டம் வேலை செய்யுது சார், அவ்வளோதான். நாளைக்கு நானும் சொல்கிறேன், இப்போ நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாலும் கூட எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு முதல்ல குத்தக்கூடாது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படி எனக்கு அந்த நெருடல் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு நெருடல் இருந்தாலும் தானே நீங்கள் வந்து ப்ரைவேட் பண்ணுறீங்க. நான் உள்ளபடியே சொல்கிறேன் கேட்டேன், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சார். நம்ம பேசிட்டு வந்தாலும் கூட தமிழன் என்ன வச்சுருக்கான்னு பாருங்கள். அந்த இதில் நான் கடந்து போயிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஐவின்னு ஒரு ஒரு தமிழை நீங்கள் வைக்கும்போது அது எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா? நீங்கள் 2 விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டோம் சார். சவுக்கு சங்கர் விஷயத்தில், சவுக்கு சங்கர் வந்து பிளாக்மெயிலர்ன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்போ மாறவே இல்லை. சவுக்கு சங்கர் ஒரு பிளாக்மெயிலர், தேர்ட் கிளாஸ் பிளாக்மெயிலர், நோ டவுட். ஆனால் அவங்க வீட்டில் அந்த கழிவு கொட்டினதையும் சரி, அந்த அம்மா வந்து பதைக்க அந்த அம்மா வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த அம்மா அவ்வளோ அனுபவிச்சிட்டாங்க. அந்த மலத்தை கொண்டு போய் அவ்வளோ பெரிய கும்பல் கொண்டு போய் கொட்டும்போது அந்த அம்மா தைரியமாக நின்னாங்க. பார்த்தீங்களா அந்த காட்சி இருக்கு பாருங்க, எங்கள் அம்மா நின்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், வந்து அந்த காட்சி மன்னிக்க முடியாது. அப்படியே இன்னொரு காட்சி இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ்ன்னு வந்து பதிவு பண்ணாங்க. இதே நபர், இந்த திருச்சி சூர்யாவே நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு தடவை நான் வீடியோ பேசும்போது சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இந்த திருச்சி சூர்யாலாம் வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, அவங்க குடும்பத்திலையும் வந்து பெண்கள் இருக்கிறாங்க, எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. அவங்க பட்டவர்த்தனமாக வந்து சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ்ன்னு பேசுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதனால் கொஞ்சம் யோசித்து பேசணும்னு சொன்னேன். அது பரவாயில்ல வச்சு அதில் ஒருமையில் நான் வழக்கமாக பேசுவேன், ஒருமையில் பேசிட்டேன், அவன் இவன் சொல்லிட்டு பேசிட்டேன். இது திருச்சி சூர்யாவை நான் பேசினேன். உடனே அந்த திருச்சி சூர்யா என்ன செஞ்சாங்கன்னா, அவர் எந்த ஊடகத்தெல்லாம் போய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் வந்து என்னை வந்து அழைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறது. எப்படி எந்த வீடியோலாம் போய் வந்து எங்கெல்லாம் போய் சேனலில் போய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் வந்து சேகுவாராவை கூப்பிடக்கூடாது. 2 பேர், ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உமாபதி. அவங்க 2 பேரும் என்ன செய்யணும் கேட்டால், எங்கே போனாலும் வந்து கேட்டால் சேகுவாரா வந்தாக்க நாங்கள் வரமாட்டோம். திராவிட இயக்க ஊடகங்களே என்னை அழைக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து என்னை வந்து ஆதரவு ஊடகங்கள் என்னை அழைக்கிறது இப்போ இல்லை, எப்போவுமே என்னை அழைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்டு சொம்படிக்கணுன்றது ஆகா ஓகோன்னு பாராட்டணும். நான் அது வந்து பல முறை இப்போ நான் கேட்குறேன், இந்த கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை வந்து சார்ந்த ஒரு மனிதர் வந்து இந்த கல்வித்துறைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறது, அது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். அது உள்ளபடியே அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி விஷால் சொல்லும் போது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு போர்ட்ஃபோலியோ கொடுத்ததில் வந்து நீ தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை திறம்பட நடத்தலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து திரைத்துறை வந்து ராஜ்மோகன்கிட்ட கொடுத்ததில் எனக்கு உடன்படிக்கை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் கல்வித்துறையோடு சேர்த்து அதை பார்க்கும்போது அது சரியாக மேட்ச் ஆகாது. கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கலாம், இடையில் வந்து நீங்கள் திரைத்துறை கொடுத்துருக்கக்கூடாது. ஒன்று திரைத்துறை மட்டுமே முழுசாக கொடுத்துருக்கணும். நான் அப்படி தான் நான் சொல்ல வரேன், அது சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் குறை சொல்றீங்களே, கடந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார்ல அன்பில் மகேஷ், உதயநிதிக்கு ரசிகர் மன்ற தலைவர், அதை தாண்டி ஒரு மேடையில் என்ன சொன்னார்னா, ஒரு மேடையில் உதயநிதிக்கு காதல் கடிதத்தை அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காதல் கடிதத்தை நான் தான் வந்து பாஸ் பண்ணேன். இது எப்படி சரி? அப்படிப்பட்ட கல்வி அமைச்சர்லாம் இருந்தபோது ராஜ்மோகன் வந்து வரட்டும் இருக்கட்டும், தவறுனா நம்ம சொல்லுவோம் சார். ராஜ்மோகன் நம்மளோட யார் சார் விமர்சனம் பண்ணியிருக்காங்க? கடந்த காலம் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் சார். ஆனால் அது கரெக்டாக நாகரிகமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். இந்த விமர்சனம் பண்ணால் சரியாக இருக்கணும். விஷால் சொன்னதில் எனக்கு உடன்படிக்கை கிடையாது. விஷால் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? திரைத்துறைக்கு தகுதி இல்லாத எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் பிறக்கும் போதே நடிக்கிறா நீங்கள்? நான் கேட்குறேன் விஷால், அது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதோட நீங்கள் சொல்லுங்கள், நான் கல்வித்துறை இருக்கும்போது, தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கும்போது திரைத்துறை வந்து ஒரு பொழுதுபோக்கு துறையை கொண்டு போய் அங்கே உள்ள வச்சதில் அவர்கிட்ட கொடுத்ததில் தப்பு. ஏன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு துறையில் இருக்கும்போது இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து அது நீங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை சேர்த்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது, ரெண்டும் கொண்டு தான் மிக்ஸ் ஆகிடும். ஆனால் அதை நான் திரைத்துறைன்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மாறிடும் சார், சரியானது கிடையாது அப்படி சொல்கிறோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், திருச்சி சூர்யாலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனோம் சார். நோய் குறித்து முதல்ல எனக்கு என்ன தெரியுங்களா, நீங்கள் 1000 பேசுங்க, நோய் குறித்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்குது, அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் சொல்கிறதுலாம் உச்ச சாதாரண நோயின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் காலமாயிட்டாரு, இந்த சிக்கலை இந்த பிரச்சனையில் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் ஒரு நல்லா இருக்கிற மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படி எய்ட்ஸே கூட இருக்கட்டும் சார், அது அவங்க பிரச்சனை சார். இல்லை, அந்த பேட்டியில் நான் பார்க்குறேன், முக்தார்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த
குழந்தைலாம் பிறந்ததை நீ ஏன் வெளியே காட்டுற, உன்னை வந்து 4 பேர் 4 விதம் பேச மாட்டாங்களா, நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சார் இதில் என்ன சார் இருக்குது? அவங்க குழந்தையா அவங்க காட்டுறாங்க, இதில் என்ன இருக்குது? என்ன தப்பு? இவரு ஆர்டர் போடுறாரு, அது தப்புங்க. அவங்க பர்சனலுங்க அது. அவங்க பர்சனல். அது யார் போட சொல்றது? கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த இதை கூட பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது சார். சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது சார். நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு கர்ப்பத்தில் வந்து குழந்தை எப்படி உருவாகுதுன்றதை கூட வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துகிறாங்க, வீடியோவில் வருது. இது வந்து அவங்களுடைய குழந்தையா அவங்க காட்டுறாங்க. இது வந்து அதை நீங்கள் நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சிங்கல்ல, அது தப்பு. யாருமே அதை ஏற்றுக்க முடியாது. நக்கல் அடிச்சு ஆபாசமாக பேசுகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த நக்கல் ஆபாசம்னா ஒரு எல்லை தாண்டி ஊடகம் என்பது, நான் மீண்டும் அதனால தான் நான் சொன்னேன், வந்து முக்தாருக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் பழைய லேகியா வியாபாரி மாதிரியே நீங்கள் பேச முடியாது சார். நீங்கள் பழைய லேகியா வியாபாரி மாதிரி பேச முடியாது. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமான் அவர்களை இவங்க பேசுகிறத பேச்சு கிடையாது, தெரியுமா? கரெக்ட். நீங்கள் அதெல்லாம் மறந்துடுறீங்க. என் மைண்டில் அப்படியே நிற்குது. சீமான் குறித்தும் சீமான் துணைவியார் குறித்து எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ தினம் இதே டார்கெட் பண்ணுறது இருக்குல்ல சார். இப்போ நம்ம கூட இருக்கோம் சார். இன்னைக்கு ஒரு கண்டென்ட் தான், நான் இன்னைக்கு என்ன நாட்டு நடப்பு என்ன அதை வச்சு பேசணும் சார். அதாவது சார் மக்கள்கிட்ட கொண்டு குறித்துலாம் மோசமாக பேசினாங்க. ஆமாம், சீமான் குறித்து ரெகுலராக சார். அந்த விஜயலட்சுமியை கூப்பிட்டு வந்துட்டு இவர் பண்ணார் பாருங்க, இங்கே கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வந்து கடைசியில் அந்த அம்மாவே என்ன சொல்லிச்சுன்னா வந்து முக்தாருக்கு எதிராக பேசிட்டு போச்சு. புரிஞ்சிச்சு இவனுங்க நம்மளை வச்சு காசாக்குறானுங்க, பணம் பண்ணுறானுங்க இந்த பிரச்சனையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே விஜயலட்சுமி வந்து எதிராக பேசினாங்க. யாருக்கு? முக்தாருக்கு எதிராக பேசினாங்க. காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்தை வந்து இவங்க பயன்படுத்திட்டாங்க. பல பேர் சீமானுக்கு எதிராக பேசினேன் சார். நான் 1.25 மணி நேரம் பேசினேன் சார். நான் அந்த 1.25 மணி நேரம் பேசும்போது நான் ஏன்டா போனன்றதை விட தாண்டி கேட்டேன்னா நான் துணிச்சலாக எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தேன். பல ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமராமேன்லாம் சிரிச்சிட்டாங்க, யாரை? முக்தாரை பார்த்து. அந்த அளவுக்கு நான் பதில் கொடுத்தேன். சீமான் குறித்து பாசிட்டிவான விஷயம், அவ்வளோ விஷயம் சொன்னேன். கடைசியில் 26 நிமிஷம் சுருக்கி சீமானுக்கு நான் என்ன எதிராக பேசுன மாதிரி அந்த காணொலியை ஒரு செட்டிங் நடந்துச்சு. வெறும் நான் இதெல்லாம் தவறுன்னு சொன்ன விஷயங்கள் மட்டுமே, நான் எப்பயுமே சொல்லி பழக்கம், அதை மட்டுமே வந்து ஷார்ட் பண்ணி 1.25 மணி நேரத்தை 26 நிமிஷமாக குறைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஷார்ட் பண்ணி மறுநாள் நான் பார்க்குறேன், ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. என்னங்க நான் 24 மணி நேரம் அவ்வளோ வந்து ஒரு அப்போ தான் நினச்சேன், ஓ இவன் வந்து ஊடகத்தை வந்து ஒரு கத்தி மாதிரி பயன்படுத்துகிறான், அடுத்தவங்களை வந்து குத்தி காலி பண்ணுறது கத்தி மாதிரி பயன்படுத்துகிறான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆனாலும் வந்து நமக்குள்ள தன்னம்பிக்கையில் நம்ம போகிறோம். நம்ம பேசுகிறது எப்படி இருந்தாலும் வெளியிட்டு தானே ஆகணும். அப்போ நான் வந்து அதனால தான் நான் ஒரு முறை வந்து இவங்க ஷகிலா ஒரு தடவை வந்து நேர்காணல் கூப்பிட்டாங்க. அவங்க என்ன பைல்வான் ஒரு முறை வச்சு செஞ்சாங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லிட்டேன், அந்த முக்தார்கிட்ட இருந்த எனக்கு அந்த பாடம் எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அடிஷ்னல் கேமரா செட் பண்ணுங்க சொல்லிட்டு இன்னொரு அடிஷ்னல் கேமரா என் சைடில், அதாவது என் தரப்புலேருந்து ஒரு கேமரா செட் பண்ணுறதுக்கு பெர்மிட் வாங்கிக்கிட்டு தான் அந்த நேர்காணலுக்கே போனேன். ஏன்னா நம்ம ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு மோசமான அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மா வந்து கரெக்டாக தான் பண்ணாங்க ஷகிலா நேர்காணல் வந்து. ஆனாலும் எனக்கு வந்து கேட்டினா வந்து ஒரு கேமரா வந்து நம்ம செட் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு கேமரா வந்து தனியாக வந்து செட் பண்ணி தான் அந்த நேர்காணல் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பொதுவாகவே நான் இவங்க வந்து முக்தாருடைய காணொலிகள் நான் ரெகுலராக பார்க்குறது உண்டு. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்கல்ல, அடிக்கிறீங்கல்ல, அதில் நீங்கள் எச்சரிக்கை. நான் இப்போ கூட நான் பார்க்குறேன், நேற்று தினம் நான் சொல்கிறேன், ஒருத்தரை ஒருமையில் பேசுறதுன்னு நான் ஒருமையில் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு அமைச்சர், நேற்று தினம் மாரிதாஸை பார்க்குறேன், இவன் இருக்கான் பாருங்க, இந்த இவன் தான் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், இவன் பண்ண வேலை தான் இப்போ எல்லாரும் ரெய்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கிடக்குறான். இந்த இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதை இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் கை காட்டுறது யாரை தெரியுமா? ரமேஷ் என்ற ஒரு அமைச்சர். புரியுது என்ன சார் நியாயம் இது? சொல்லுங்கள். ஒரு அமைச்சர் சார், இந்திய அரசியல் சாசனத்துப்படி ஒரு அமைச்சர் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கலாம் சார், அது வேற சார். அப்போ நீங்கள் அமைச்சருக்குள்ள அந்த பதவிக்கு நீங்கள் என்ன கொடுக்குற மரியாதை என்ன? இதா இருக்கான் பாருங்க, இதை இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒருமையில் அவன் இவன் பேசுது. அதே ஒரு கீர்த்தனான ஒரு அமைச்சரை வந்து அது இதுன்னு பேசுறது தப்பு. என்னங்க நியாயம்? ரொம்ப தப்பாக நடிகை.
அப்போ இதுக்கு மேலே கைது நடவடிக்கை பண்ண வேற என்ன சார் பண்ண முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? அரசு என்ன செய்ய முடியும்? இப்போ நடந்தது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயத்துக்காக இப்போ அரெஸ்ட் பண்ணுறது நியாயமா சரியான்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நானும் கூட சொல்கிறேன், இந்த அலிஷா வந்து இப்போ புகார் கொடுத்ததுக்கு முன்னாடியே புகார் கொடுத்துருக்கணும். அவங்க புகார் கொடுக்கல, இல்லை டிஃபர்மேஷன் ஷூட்டாவது போட்டுருக்கணும். எதுவும் செய்யலை. ஒரு வரம்பு, ஒரு பிரேக் தானே சார் இது, ஒரு தடை தானே. வழக்கே போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் பேசப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறாக இருக்குது, அல்லது நம்ம குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஏன் நீங்கள் வந்து அதுக்கு மேலே இருக்க முடியாதுல்ல? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலிஷான்ற அந்த பெண்ணை தாண்டி குழந்தை வரைக்கும் போயிட்டாங்க. ரொம்ப தப்பு. குழந்தைங்க பிறந்த குழந்தை வரைக்கும் நீங்கள் பேசுறதுக்கு போயிட்டீங்கல்ல. அப்போ இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அப்போ எதுவுமே இல்லைன்னா அப்போ இங்கே சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இல்லாமையே போயிடும்ல. யாருக்கும் வந்து சட்டத்தின் மீது ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும்ல. நடவடிக்கை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் குடும்பத்தை அலக்கழிக்கக்கூடாது. இப்போ முக்தாருடைய குடும்பத்தை வந்து அலக்கழிச்சிடக்கூடாதுன்றது என்ன. ஆனால் அதுக்கும் கூட முக்தார்கிட்ட ஒரு சின்ன ஒரு தப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சின்னத்தை தூக்கி கால்வாயில் வந்து குழந்தைகளை போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டார். அவங்க குழந்தைங்க, அவங்களுடைய மகள்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அந்த விசில் சின்னத்தை எடுத்து கால்வாயில் போடுற மாதிரி ஒரு காட்சி. அதுக்காக இந்த கைது கிடையாது, இந்த நடவடிக்கை புகாருக்காக தான், அலிஷா புகாருக்காக தான். ஆனால் சொல்கிறேன், அப்போ இதெல்லாம் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது இல்லை. குழந்தைகள் நம்ம குடும்பத்தை ஈடுபடுத்தாதீங்க. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்ம குடும்பத்துக்கு தெரியுமாப்பா? நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க குடும்பத்துக்கு தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? இல்லை நான் என்ன பேசுகிறேன் நம்ம குடும்பத்துக்கு தெரியுமா? கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணுறோம். சில நேரத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸாகவும் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து குடும்பத்தை கொண்டு வந்து இணைக்காது. குடும்பத்தை அவங்க போக்கில் விட்டுரும். அப்போ நீங்கள் குடும்பத்தை வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தை இணைச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்கள் குடும்பத்தை அலக்கழிக்கிறாங்கன்னு சொல்கிறது தப்பு தானே. ஸோ அதனால் நியாயப்பார்வை வேணும். அது இல்லைன்னா சிக்கல் தான்.